டிராகன் சிக்கன்னாலே நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 250 கிராம் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் வாங்கிக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பீசஸை ஒரு பவுலில் எடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி கலந்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, உப்பு தேவையான அளவு, மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1 எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் சில்லுன்னு தண்ணி எடுத்து ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் இந்த சிக்கன் பீசஸ் எடுத்து போட்டு நல்லா அது கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடுங்க. ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் இந்த ஊற வச்ச சிக்கன் ஸ்ட்ரைப்ஸை எடுத்து ஆட் பண்ணுங்கள். மீடியம் ஹீட்டில் வச்சு இப்போ இதை ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹீட்டாக இருந்தால் மேலே மட்டும் தீஞ்சிடும், உள்ளே வேகாது. மீடியமாக வச்சிங்கன்னா உள்ளே நல்லா வெந்திருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும் இது குக்காக. இப்படியே எல்லா பீசஸையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 20 to 25 முந்திரி பருப்பு எடுத்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. இது எல்லாமே ஹீட் அதிகமாக வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 to 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி அப்படியே வதக்கி விடுங்க. உங்ககிட்ட என்னென்ன கலரில் கேப்சிகம் இருக்கோ அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு 15 செகண்ட்ஸ் ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணுங்கள். இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணி வதக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதை ஆட் பண்ணி ஒரு 15 செகண்ட்ஸ் குக் பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் ஆனியனில் அந்த அடித்தண்டு பகுதி இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 15 செகண்ட்ஸ் வதக்குங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பீஸஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அதாவது ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஹீட்டில் வச்சு கலந்து விடுங்க. கட் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியனை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெள்ளை எள்ளை தூவி இறக்குனீங்கன்னா சுவையான டிராகன் சிக்கன் ரெடி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க.